விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் மாதத்தை இரண்டாக பிரித்து கொண்டு அந்த பகுதியில் எப்பெல்லாம் நல்ல நேரம் வருது, காசு பணம் வரும், எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வியாபார ஓனர்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்றாடம் எனக்கு ஃபோன் கால் வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இப்போ இந்த பகுதியில் மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தில் வியாபாரிகளான உங்களுக்கு எப்போதெல்லாம் பண வருவாய்க்கான வாய்ப்புகள், எப்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போது பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ பலத்தால் அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு 16 31 வரைக்குமான இந்த ஒரு நற்பலன்களை நான் கொடுக்கும்போதே ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்குரிய அந்த வியாபாரத்திற்குரிய குணாதிசயங்களை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 1ஆம் எண் 10ஆம், அதாவது 1ஆம் எண் வரிசைக்காரர்கள்னாலே 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்த அனைவரையுமே குறிக்கும். 2ஆம் வரிசைக்காரர்கள்னு சொன்னால 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களே குறிக்கும். இதே போல தான் தேதி வரிசையின்படி 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கிரகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குணநலன்களாகவும் உங்கள் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதை பற்றி எல்லாமும் நான் இந்த பகுதியில் சொல்வதாக இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியோடைய இறுதி பகுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பற்றின தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தரப்போகிறேன். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகிறோம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு தன்மைகளில் எந்தெந்த நாட்கள் லாபங்களை தரப்போகுது, எந்தெந்த நாட்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மார்ச் 16 மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தை பற்றி மட்டும்தான் இதில் நம்ம அலசி ஆராய போகிறோம். 23 மார்ச் 2025 நீங்கள் உங்கள் வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். அன்றைய தினம் ஏதேனும் வருவாய் உங்களுக்கு இன்னும் வர வேண்டிய நிலுவைத் தொகை இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் ஏதேனும் ஒரு வகையில் அது உங்களுக்கு பேங்க்கில் அந்த அமௌண்ட் விழும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே போல் 24 மார்ச் 2025 ஒரு உகந்த நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய தினமுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒரு சில நாட்களில் தான் அது அமையும். அது 31 மார்ச் 2025 இறை பரிகாரங்களாகவோ வழிபாடாகவோ இந்த ஆஃபீஸ்க்கு பூஜை போடுறது இது மாதிரிலாம் விஷயம் செய்கிறாங்க இல்லையா, அது அன்றைய தினம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக டேர்ன் அவுட் ஆகும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உறுதியாக தரும். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டம்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன், 5ஆம் எண்ணினுடைய வைப்ரேஷன் எப்படின்னா புதனுக்கான அறிவுக்கான கிரகம் நீங்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆராய்ந்து ஒன்ஸ் அதை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலுங்கிறது அதிகம். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும் அதிகபட்சமாக ஒரே சமயத்தில் 2 அல்லது 2க்கு மேற்பட்டுனா 3 தாண்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதையும் செய்கிறேன், அதையும் செய்கிறேன், அடுத்ததையும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் உங்களுடைய கவனம் சிதற ஆரம்பிச்சிருது. அப்போ கன்சிஸ்டண்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டுரும். முடிந்தவரை ஃபோக்கஸ்டாக அதிகபட்சம் நீங்கள் மல்டி டாஸ்கர் தான், அதில் டவுட்டே இல்லை. ஒரே சமயத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் தான். இருந்தாலும் 3க்கும் மேற்பட்ட விஷயங்களை தயவு செய்து தொடாதீங்க.
அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். சரி, இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே செய்ய வேண்டாம், இந்த மாதத்தின் 16 to 31 வரைக்குமான காலகட்டங்களில் எந்தெந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 17 மார்ச் 2025 அறவே தவிர்த்துருங்க. 26 மார்ச் 2025 இதையும் அறவே தவிர்த்துருங்க. இந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே வைத்து கொள்ள வேண்டாம். இதில் ஏதாச்சும் மீறி எனக்கு இந்த நாளில் தான் எனக்கு கரெக்டாக அந்த அப்பாயின்மெண்ட் வருது, இந்த நாளில் தான் போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் முடிந்தவரை அந்த நாளின் பிற்பகுதியில், பிற்பகல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு அந்த ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி உங்கள் மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு அந்த நாளில் எதுவும் செய்யாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறதே நன்மை. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொதுக்குறிப்புக்கு வரேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும். எவ்வளவோ பணங்காசை உங்களுடைய முதலீடாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க லைஃப்பில். அப்போ இந்த வியாபார பெயருமே சரியாக அமைத்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பெயரையும் ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம்ங்கிறது செழித்து ஓங்கும், வெற்றியை தரும். இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற வியாபாரம், உங்களுக்கு வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வியாபார பெயர், இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு நான் பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார வரும். ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா அதையுமே நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். இது ஏற்கனவே நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.